என தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு வாழ்றார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன வசனத்தையும் வார்த்தையும் ஆமேன் வெளிச்சத்தையும் காண கேட்க ஒளியை பிரகாசிக்க நிகழ்ச்சியை வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு வாழ்றவுடைய தோல்விசை கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒளியை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஒளியாய் இருக்கிறேன், நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள், உங்க பிள்ளைகள் ஒளியாய் இருக்கிறீர்கள். நம்ம நாடு ஒளியாய் இருக்கிறது, நம் நாடு ஒளியாய் இருக்கிற விசுவாசத்தோடு ஒளியை கொடுத்து நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஏனென்றால் எங்க இயேசு ஒளியாய் இருக்கிறார். எங்க இந்திய தேசம் கிறிஸ்துவின் தேசமாய் மாறப்போகிறது. அந்த விசுவாசத்தோடு நான் ஒளியை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஏன்னா இயேசு எப்போ இந்தியாவுக்குள்ள வந்துட்டார், அப்போ இந்தியா ஒளியை தொடங்கிவிட்டது. என் தெய்வ பிள்ளைகளே, இயேசுவாய் இந்தியாவோடு இருக்கிறார். ஆமேன். நம்ம மக்களோடு இருக்கிறார், நம்ம தேசத்தோடு இருக்கிறார் என்பதற்கு கர்த்தர் தான் ஆதாரம். அல்லேலூயா. அப்போ இந்த வருஷம் யோவான் 1:9 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எந்த மனுஷனையும், அதாவது எந்த நாட்டையும், எந்த வீட்டையும், எந்த குடும்பத்தையும், எந்த நிர்வாகத்தையும் ஆமேன் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி அவர்தான் இயேசு. ஆமேன். அப்போ நம்ம இந்திய தேசமா இருக்கட்டும், இருள் இருந்தா அங்க ஒளிக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில ஒளி இருந்தா இருளுக்கு தான் இடம் கிடையாது. நம்ம இருள் வெளிச்சமாகணும். இருள் வர்க்கத்தான் செய்யும், ஒளிய பகைக்கத்தான் செய்யும். நம்ம ஒளியா இருந்தா அந்த இருள் நிக்காதுன்னு தான் வசனம் சொல்றோம். என்ன பார்க்குறீங்க வித்தியாசமா? நீங்க ஒளினா உங்களுக்கு இருள் இல்லை. அப்போ நீங்க கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்தா, விசுவாசத்துல வாழ்ந்தா இருளுங்கிற வியாதி இல்லை, கலைக்கிற வியாதி இல்லை, தளத்துறங்கிறது இல்லை, போராட்டங்கிறது இல்லை, பஞ்சைங்கிறது இல்லை, இல்லை. எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு நான் சொல்லலப்பா, வசனம் சொல்ல. அதான் ஒளியாகி கிறிஸ்து நமக்குள்ள வரணும், ஒளியை அறிந்து கொள்ளணும். ஒளினா என்ன? ஒண்ணு இல்லைன்னு பார்க்க கூடாது. நம்ம உலகத்துல எந்த ஆசீர்வாதம் இல்லை. நம்ம நாட்டுல என்ன ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லுங்க. நம்ம தேசத்துக்கு என்ன நன்மை இல்லைன்னு சொல்லுங்க. அன்பு இருந்தா நம்ம நாட்டுக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. அன்பு இருந்தா நம்ம உலகத்துக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. ஆனா நம்ம உலகத்துக்குள்ள நீ அந்த நாடு, இந்த நாடு, நம்ம அன்னி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, எதுங்க இந்த ஜாதி? மதம், கோட்பாடு, பிரிவினை, மார்க்க பைபிள்ல அப்படி சொல்லவே இல்லைங்க. அதாங்க இயேசு. இயேசு அது சொல்லவே இல்லைங்க. பைபிள் சொல்லுதா? அந்த நாடு, இந்த நாடு, அவன் நாடு, இவன் நாடு, இந்த பிரிவினை ஒரு நாடு, மாம்சமான யாவருக்கும் தெய்வம் இயேசு. ஆமேன். ஆமே. இது அந்த நாளாக்க, இந்த நாளாக்க, அதுக்கு உரமாய், இதுக்கு உரமாய், இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. எல்லாமே மனுஷர்கள், மனுஷிகள். ஜாதி 2, அஞ்சாதி, பஞ்சாதி, எல்லா மனுஷர்களும் வித்துவான்களெல்லாம் வாய்க்கிட்டே கத்துற கத்து. ஆமேன். ஆனா பைபிள் வசனத்தின்படி இருவரும் ஒருவராக இருக்கிறார்கள். மனுஷெல்லாம் ஒரே மாம்சத்துக்குரியவன் தான். இதுல பலன் மீதி அவ்வளவுதான். பலன் யாருக்கு பலன் அதிகமா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இது கிறிஸ்துவோட ஒளி அதிகமா யாருக்கு இருக்கு? பெண்கள் வீட்டின் கண்கள். உலகத்துக்குள்ள மனுஷன் வார்த்தை பேசா பைபிள் சத்தியம் சொல்லுது. பெண்கள் வீட்டின் கண்கள் போர்டு வச்சிருக்கும்.
உலகத்து கவிதைகள் சொன்ன வார்த்தை கவிதைகள்லாம் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வசனம் அதுதான் சொல்லுது. உலகத்து வீட்டுக்கு ஒளி பெண்கள் துணை. தலையில தான் கண்ணு இருக்கு. கணவன் தலையா இருக்கலாம், மனைவி துணையா இருக்கலாம். மகிமைதான் தலை இதெல்லாம் மகிமை இது வாழ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆமென். துணைக்கு தான் அதிக மகிமை இருக்கு, ஒளி இருக்கு. அதிக விளக்கங்களை அவங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஆமென். கிருபை தலைங்களும் நம்ம ஒரு ஆமென் நம்ம ஒரு உலகத்துல ஒரு பெரிய தலைவரை வச்சுக்கலாம். நம்ம நாட்டு பிரதமரை வச்சுக்குவோமா, இல்ல முஸ்லீம் மினிஸ்டரை வச்சுக்குவோமா, யாராலும் வச்சுக்கலாம் ஒரு அதிகாரி. அவங்களுக்கு இப்ப பலன் யாரு? உலகத்துடைய காரியத்தை சொல்றேன். அவங்க சுத்தி இருக்கிற ஆமேன் பாதுகாப்பு வீரர்கள். ஆமேன். அவங்களை பாதுகாத்து இது உலகத்துக்குரிய காரியம். ஆனா அவங்க உண்மையில வேதத்துக்குரிய ஒளியார் இயேசுதான். அப்ப ஒளிங்கிற பாதுகாப்பு, பாதுகாப்புங்கிற ஜெபம். இப்படி விளக்கங்களை சொல்லிட்டு போல விளக்கங்களை வேத வெளிச்சத்தின் மூலமாகவே அவங்க போதித்து கொண்டு இருக்கலாம். உலகத்தை வச்சம் போதிக்கலாம், பைபிளை கொண்டு வச்சம் போதிக்கலாம், இல்லை நம்ம சில ஸ்டோரிகளை வச்சு கூட போதிக்கலாம். அப்போ உலகத்துக்கு ஒளியா இருக்கிறது இயேசு. இயேசுங்கிற சத்தியத்தை அன்பை வெளிப்படுத்துகிறோம். அன்புதான் இயேசு. பரிசுத்த ஆவியினாலே அன்பு. ஆமென். விசுவாசம் என்பது அன்பு. விசுவாசம் என்பது பரிசுத்த ஆவி. சிவம் என்று சொல்லுவார்கள். ஆமேன். ஆமேன். பிள்ளைகளே அன்பு இருந்தா எல்லாமே. இப்ப பக்கத்து நாட்டுல அன்பு இருந்தா அது எதிராளிய நினைக்குமா? இல்ல அது இன்னொரு நாட்டுல அன்பு இருந்தா நம்ம எதிராளிய நினைப்போமா? அவங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் மன்னிக்கிற பக்குவம் நமக்குள்ள வேணும். மன்னிக்க அவங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஆமேன். அல்லேலூயா. அதுல பெருமை பாராட்டுறதுக்கு எதுவும் கிடையாது. தண்டனை கொடுத்தாலும் கைவிட மாட்டார் கற்று. உண்மை நிறைய சத்தியத்தை சொல்லிட்டே போவேன். ஆமேன். உண்மையில ஒளினா தேசிக்கிற ஒரு புத்திரன ஒரு தவப்பை சிச்சிக்கிறார். ஆனா சிச்சிக்கிற அப்போதான் கர்த்தர் நேசிப்பார். பிள்ளையை கர்த்தர் நேசிப்பார், ஆண்டவர் நேசிப்பார். அவர் தவப்பை பிள்ளையை நேசிப்பது போல தனக்கு பெற்ற பிள்ளைய ஒரு அப்ப நேசிக்கிறாரு. ஆனா இயேசு அவரை குறிச்சு என்ன சொன்னார் தெரியுமா? பொல்லாத மனுஷன் பெற்ற அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சொல்ற வார்த்தை, பிள்ளைக்கு நல்லது கொடுக்குறான் பெற்ற அப்பன். ஆனா அந்த பெற்ற அப்பனை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இவன் பொல்லாதவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நல்ல இவன் கொடுப்பான், அதுக்கப்புறம் அவன் கொடுக்கறதுக்கு வேறுபடு பார்ப்பான். இல்லை அந்த வருஷம் லைவா நடக்குதா இல்லையா? நல்லா வளர்க்கலாங்க, செல்லமா ஊட்டி ஊட்டி. கடையில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சொத்து எழுதி கொடுக்கும்பா இன்னும் கடைசி கத்தை பார்க்க மாட்டான். அதனால எனக்கு இருக்கட்டு பிரச்சனை அங்க வருதா இல்லையா? வசனத்தை நீ கட்டா வெளிச்சத்தை பாருங்க, கண்ணில் வெளிச்சத்தை பாருங்க. சாவுகளுங்கிற மனுஷன் நான் செத்ததுக்கு போல அவங்க எடுத்துக்கட்டும். இதெல்லாம் சொல்றது யாரு? கிறிஸ்துவன். நான் சொன்ன வாய் சும்மா இருக்காதுங்க, சொல்லிக்கிட்டே போவேங்க. இது ஒளிதான் நடக்குது. அது இயேசு ஒளி இருந்தா இது எதுக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிற? எதுக்கு சம்பாதிக்க போறேன்? ஆமீன். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அது எதுக்கு நான் வச்சுக்கிட்டு என்ன கொண்டு போறேன்? அது எல்லாமே வராது. அதான் ஆண்டவருக்கு முன்ன விட்டுச்சு. பொல்லாத போய் இவனே புள்ள முட்டை கட்டோட முட்டையை வாங்கி கொடுக்குறான், மீன் கட்டோட மீனை வாங்கி கொடுக்குறான். இவனே இது கொடுக்கும்போ ஒன்ன நாம் உருவாக்கினவர்களுக்கு
ஒன்று நடத்த தெரியாதா? பாத்தீங்களா? இதான் ஒளி. இயேசு போதிச்ச போதகத்தை கை கொண்டா, இயேசு நடத்தின ஒப்புக்கொண்டா, கிறிஸ்துவ நாமத்தில் ரட்சிக்கப்பட்டா, இந்த உலகத்தை எழுப்புவதற்கு நீ ஜெபிக்க வேண்டாம். எழுப்புதல் உலகிட்ட பற்றி எரியும். அதுதான் என்னுடைய வார்த்தை. எழுப்புவதற்காக நீ எழுப்புதல் கூட்டம் வைக்க வேணாம். எழுப்புவதற்காக நீ ஜெபிக்க வேண்டாம். நீ சாட்சியா ஒவ்வொரு கிறிஸ்தவ சாட்சியா வாழ்ந்தா போதும். ஆமீன். நீ ஆண்டவருக்கு பிள்ளைகளை ஆதாயப்படுத்திக் கொள்ளாமே, உலகத்தை நீ ஆதாயப்படுத்திக் கொள்ளாமே. அதான் ஆண்டவருடைய கிருபை. நான் ரொம்ப வேதனைப்படுவேன். சில ரகசியங்கள் எனக்கு இன்னைக்கு இதில் சொல்ல முடியாது. இதை நான் சொல்லி கொடுப்பேன். நெஞ்சில குமுறும். நம்ம மூதாதைய தப்புல இருந்தால் இன்னைக்கு நம்ம வேதனைப்பட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சபை கட்டுறது கூட நம்மகிட்ட கிறிஸ்து இல்லாததுனாலதான் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்க கிறிஸ்து இல்லை. உலகத்துக்கு மனுஷனை போல வேஷம் போடுறோம். அதுக்காக தான் நம்மக்கிட்ட நம்ம கஷ்டப்படுறோம். நான் உங்களை மட்டும் சொல்லப்பா, என்ன சொல்றப்பா, எனக்கு அப்பா ஒரு அரசியல் தலைவராக இருந்தாரு பக்கத்தில் கொஞ்சம் ஏரியாவுக்கு. ஆனா எங்க அப்பா லைவா போய் சொல்லுவார். என் பாப்பா ஊழியத்தாயி எங்க ஊருக்கெல்லாம் எங்க பாப்பாவை என்ன ஒரு பிரச்சனை தான் கூட்டு போவாங்க. ஆனா நான் என் பாப்பாவை ஒரு நாடு கூட ஊழியத்தில் வந்த பிரச்சனைக்கு பாப்பா கூட்டு போகவே மாட்டேன். நானா போய் ஒத்தைக்கு போய் ஒதுக்கி போய் நின்று விடுவேன். எல்லாம் திட்டுவாங்க. அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஒம்பாத எங்களுக்கு பிரச்சனை இப்படி பிரச்சனையா நீ என்ன போய் போட்டுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒண்ணுமே பேச மாட்டேன். அவங்க காரியத்தை அவங்க செய்யணும். யாரையும் குற்றப்படுத்த முடியாது. நான் எங்க முன்னோரை சொல்லி வேதனைப்படுவேன். இவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா இருந்த கிறிஸ்துவனுடைய ஒளி இவங்க இல்லாதனால இவ்வளவு பிரச்சனையா நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு. ஒளியா இருந்தா அடிச்சியா பட்டுக்கோ. நான் எப்படி பாடுவேன்னா கொன்றியா கொண்டுக்கோ. அது தேவன் சித்தம் மாதிரி ஒருத்தருக்கும் தொடமாட்டோம் சொல்ல விடமாட்டேன்னு சொல்லியிருக்கோம். ஆமீன் ஆமீன். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சும்மா இருக்க பாட்டு அப்படிங்க. நான் சொல்லல, பைபிள் சொல்லுமா. இயேசு நமக்குள்ள வந்தா இருக்கும்போது வசனம் சத்துக்களை பேசி அழகுவார்கள். ஆமீன் ஆமீன். எனக்கு வாழ்க்கையில உடுத்தான் சொல்லுவேன். எனக்கு சத்துவா இருந்தவங்க புறஜாதி மக்கள் இயேசு அறியாத பிள்ளைகள் எல்லாம் அவ்வளோ அன்பு காட்டுறாங்க. ஆனா என் கூட இருக்கிறவங்க என்ன எவ்வளவு நாம் பூசிட்டு கை கொண்டு ஊட்டி விட்டவங்க என்ன அப்படி கேவலமா பேசுறாங்க. அவ்வளவு அவங்க இஷ்டத்தின்படி விழாதனால அவ்வளவு என்னை கேவலப்படுத்தி என்னெல்லாம் கட்டப்படி உண்டோ நான் ஒரு கவலை இல்லாம நான் செய்த ஒவ்வொரு கிரியைகளையும் வச்சு என்ன கேவலமா பேசுறாங்க. அப்படியே கண்ணீரோடு ஆண்டவா. ஆனா தேவன் அறியாத பிள்ளைகள் சுபாக்கிட்ட என்னமோ இருக்கு அப்படின்னு இப்ப யோசித்துதான் அவங்க என்ன எதுவுமே பேசுறது. அப்போ நான் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பேன். பார்த்து ஆண்டவர் கரெக்டா இருக்காரு. அந்த நேசிக்கிற ஜனங்கள் எல்லாம் எதிராடியா மாறிட்டு இருக்கிறான். கூட இருக்கிறவங்க லைவா நான் உணர்றேன். இயேசு கூட இருக்காரு. நீ அவரை குறிச்சு பேசாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு என்னோடு பிற பிள்ளைகளா கட்டளிப்பேன். நான் சபையில உணவு கொடுக்கிறது வழக்கம். யாரும் இல்லை, எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்க. வாங்க மக்களை பக்கத்துல ஒரு தனிவிட்ட இருக்கிற பிள்ளைகளை கூட ஒரு நாள் அப்படியே பசியா இருக்கிறாங்க. ஆண்டு சொல்றாரு, டேய்
இவங்க பசியா இருப்பாங்க. டீ சாப்பிடுவீங்களான்னு கேட்டேன். சரி பார்த்தா அப்படின்னாங்க. டீயும் வீட்டில் இருந்து அந்த நேரம் பார்த்து என்னமோ சில பலகாரம் எல்லாம் காணிக்க கொடுத்துருந்தாங்க. பழம் எல்லாம் எடுத்து குடும்ப பிள்ளைகளுக்கு எனக்கு அவன் அவங்க எல்லாம் முகத்தை பார்க்குறாங்க. நாங்கள் கொடுக்கறது இல்லை, பிள்ளைகள் சொல்லிடுவாங்க, அவங்க வாயை எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு சாப்பிட்டு போகும்போது அந்த பிள்ளைகள் பாஸ்டர் காணிக்கை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த அறியாத பிள்ளைங்க. ஒரு முறை அப்படி இருக்கு. ஒரு முறை கூட இருந்தவங்க என்ன செஞ்சு என்ன போய் தவறான சில காரியங்களை சொல்லி பரப்பிகள் கூட்டமாக இருக்கு. நான் இப்படி அநேக சாட்சிகள் சொல்லுவோம். அப்ப இது என்னால வருது, இயேசுங்கிற ஒளி நமக்குள்ள இருக்கும்போது இப்படிப்பட்ட கிரிக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அவங்கள சற்றுன்னு நம்ம நினைக்க கூடாது. சற்றுவை நேசிக்கணும் இயேசு நமக்கு போச்சிருக்கிறாரு. அதனால் நமக்கு நம்ம இன்னைக்கு அதை நினைக்கிறது இல்லை, அதை நம்ம சிந்திக்கிறது இல்லை, அதை நம்ம மறந்துடணும். அந்த வசனத்தை நம்ம மறக்கணும். அன்றைய கத்தவுக்கு என்ன சொல்றேன்னா, அது நம்ம விரும்ப நேசிக்கணும். இயேசு என்று சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளை நம்ம வாழணும். கிறிஸ்துக்குள்ள வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். நான் இதுக்குதான் பிறந்திருக்கிறேன். அவங்க எவ்வளவு பேசட்டும், அவர் எவ்வளவு நம்மளை துக்கப்படுத்தட்டும், எவ்வளவு நெருக்கப்படட்டும், நாம் ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்கும்போது ஒரு வியாதியா இருக்கிற இருள் நம்மகிட்ட இருந்தாலும், கள்ளம் பறக்கிற இருள் நம்மகிட்ட இருந்தாலும், நாம் கிறிஸ்துக்குள்ள வாழும்போது, கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது கர்த்தரை உயர்த்துவார். கைகளை தட்ட மாட்டேங்கிறீங்களா? ஆமென், ஆமென். உங்க சரீரத்துக்குள்ள இயேசு இருந்தா உங்களுக்கு வியாதி வருமா? சொல்லுங்க மக்களே. வேறெல்லாம் ஒண்ணு வேணும் வருமா? பாருங்க, இயேசு போறாரு. இயேசு படகுல இருக்காரு, சீசர்களும் படகுல இருக்கிறார். பெரிய ஒரு புயல் அடிக்குது. அப்போ இவங்களும் மாம்சமான சரீரத்தில் தான் இருக்காங்க, இயேசு மாம்சமான சரீரத்தில் தான் இருக்காரு. அப்ப இயேசு இருக்கிற படகுல ஐயோன்னு கத்துறாங்க. எதுக்கு கத்துறாங்க? இயேசு கூட அற்புதம் செய்வது இயேசு கண்டாங்க. அதனால அவங்கள்ட்ட என்ன இல்லை, பயம் தீரல. அவங்க ஐயரேன்னு கத்துறாங்க. நாங்கள் மாண்டு போவது உமக்கு. வார்த்தையை பார்த்தீங்களா? அப்ப விசுவாசியா இவருக்கு, அப்ப இவருக்கு அவருக்கு பங்கேது. இவங்க அவிசுவாசியா இருக்கிறார். சீசன் தான் அவிசுவாசி. அதனாலதான் அந்த சொன்ன பயப்படுகிறவர்கள் பலராஜன் சுதந்திரத்துக் கொள்வதில்லை என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க பயப்படாதிருங்கள், நீங்கள் கலக்காதிருங்கள். கலக்க வெள்ளவங்களை இழுத்துட்டு போகலாம், நீங்க கலக்காதீங்க. பாவம் சேருவங்களை முழுபடிக்கு இழுத்து கொண்டு போயிடலாம், அல்ல நீங்க கலக்காதீங்க. சேற்றுவை தூக்கி இருக்கிற ஒரு கற்று, இவங்களை தூக்கி வெளிச்சம் கற்று. ஆமேன். அப்ப எப்படி பாவ வாழ்க்கையில் இருந்தாலும் ரசிப்பவர்கள் கற்றத்தானே. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படி கருத்துல கிறிஸ்துவ ஒளி நமக்குள்ள வரணும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும்னு எதுக்காக சொன்னாரு? வசனம் சொல்லுது. எதுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பாவத்தை அறிக்கையிடணும். மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அது அறிக்கையிட்டு மற்றவனை விட்டு விடணும். அர்த்தத்தை செய்யாத. நீ போ, இனி பாவம் செய்யாது. நீ பாவம் விசாரம் செய்த உண்மைதான். நீ வேசத்தனம் பண்ண உண்மைதான். நீ ரவுடியா வாழ்ந்தது உண்மைதான். அடிபட்டிக்காரனா வாழ்ந்தது உண்மைதான். குடிகாரனா வாழ்ந்தது உண்மைதான். நீ செய்த தப்பு எல்லாம் உண்மைதான். ஆனால் நான் உன்னை மன்னித்தேன். அந்த மன்னிப்பு நிச்சயம் என்ன? அதை இனி செய்யாம பார்த்துக்கொள். அதான் பாவ மன்னிப்பு நிச்சயம். பார்த்தீங்களா?
ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. நிச்சயம் தான் இல்லாம வசனத்தை கேட்கிறோம். அது சத்தியம், அந்த வெளிச்சத்தை, அந்த வேற்றோட ரகசியத்தை நம்ம அறியாது இருக்கிறோம். பாவத்தை அறிக்கையில மனசு இல்லை. நான் இந்த பாவம் செய்தேன், இந்த குற்றத்தை செய்தேன், என்ன மன்னிங்கப்பா. ஆனா இயேசு அவிதமா வாழ்ந்தாரு, வாழ்ந்து கட்டினாரு. அதில் அவரை குற்றவாளியா தீர்த்தாங்க. மோசே நியாய பிரமாணத்தின்படி அவர் செய்து குற்றேன்னாங்க, சுகம் கொடுத்து குற்றேன்னாங்க. உண்மைதான். அது அவர் எதுக்கு செய்தாரு? அவர் கண்டால் அவர் கண்ணை தென்பட்டுச்சு, இவன் கூலியா இருக்கா, இவன் நமக்கு இப்ப நிறுவனம் செய்தா, இவன் எனக்கு கிட்ட இருக்கா, இன்னும் என் கிட்ட இருக்கும் போது இவன் கூலியா இருப்பது எனக்கு இஷ்டம் இல்லை. தொட்டாரு, அவர் மேல கையை வச்சாரு, கொஞ்சம் முந்தா ஒரு விவசாயத்தை அவன் பாதத்தை தொட்டா, ஒரு வஸ்திரத்தை ஒட்டி தொட்டா, உடனே பாதத்துல வந்து முத்தம் செய்தா, எல்லாம் நியாயந்தித்தாங்க. ஆனா அவர் நியாயந்திக்கல. ஆமீன். எல்லாரும் கண்டுக்க அவர் பாவியா தென்பட்டாரு. எதுக்கு? தேவன நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இவர் பாவியா மாறினாரு. ஆனா இவருக்கு என்ன இயக்கலாம்? கர்த்தருடைய சித்தம் செய்வது நோக்கம் எல்லாம் அவருடையது. கிட்ட வரவங்களெல்லாம் ஒளிய ஆக்கணும். அதுக்காக தான் அவர் அந்த குற்றத்தை பணிய சுமந்து கொண்டார், பாவத்துக்கு பரிகாரியானார். ஆனா அது நிமித்தம் தான் இவர் அடிக்கப்பட்டார். அப்ப அந்த இயேசுவா மெய்யான ஒளி என்பதற்கு அவர் யாரையும் குற்றம் செய்யவில்லையே. உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் ரட்சிப்பு காத்துக்கொள்ளுங்கள். அவர் பிரசங்கம் பண்ண உறுதியா இருந்தார். உங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க என்னாரு. நீ பரிசுத்தவான காத்துக்கொள், உன்னை மகிமையை காத்து, உன் குற்றத்தை வெளிப்படுத்தி சொல்லு, உன் குறையை வெளிப்படுத்தி சொல்லு, உன்னை மறைக்காத ஆண்டவர்கிட்ட சொல்லு. அவன் அது ஆண்டவருக்கு தெரியாதான்னு சொல்ல வாயினால அறிக்கையிடு. இன்னைக்கு லைவா நான் சொல்லுவேன்னா, தனக்கு சாட்சியை கூட உண்மையை சொல்றதுக்கு இஷ்டப்பட மாட்டேங்கிறாங்க. ஒரு தினங்கள் திருப்பி நீங்க இப்படியெல்லாம் வாழ்ந்தவங்களா அப்படி கேட்பாங்களா, அதோட கேவலப்படுறாங்க. பேக்ரவுண்ட் சம்பவத்தை சொல்ல கூட மறைக்கிறாங்க. அவங்க உண்மையாகவே உறுதி செய்ய முடியாது அப்படின்னு நான் சொல்லல, பைபிள் சொல்லணும். பிறப்பின ஒரு மனுஷன் நீதிமான இல்லை, வளர்ப்பின ஒரு மனுஷன் நீதிமான இல்லை. ஆமென். தேவ கிருபையை நிர்ணயிக்கிறவனே நீதிமானாக்கப்படுகிறான். கிறிஸ்துடைய அன்பினை நிர்ணயிக்கிறவனே நீதிமானாக்கப்படுகிறான். பிறரை குற்றப்படுத்தாதீங்க, பிறரை குறை சொல்லாதீங்க, பிறருடைய பிள்ளைகளை குற்றப்படுத்தாதீங்க. உங்க பிள்ளைகளுடைய குறைய பாருங்க, உங்க மகிமை நீங்க காணுங்க. ஆண்டவருக்குள்ள உண்மையா இருங்க, வசனத்தை வாசிங்க, வசனத்தை நடக்க ஒப்புக்கொடுங்க. அதான் கிறிஸ்துவ ஒளி நமக்குள்ள வரும்போது இப்படிப்பட்ட கிருபையும் ஞானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் அபிஷேகம் அதைத்தான் நாம் குறிப்பிட்டுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ரொம்ப ஞானமா செயல்படணும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் ஒளியை குறித்து வார்த்தை மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார். நன்றி. இன்றைக்கு நேரம் ஆகி கொண்டிருக்கிறபடினால நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென். கண்களை மூடுங்களா. அன்பின் பல்லவ தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் கிருபை தெய்வ பிரசன்னம் எங்க பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது நான் காண்கிறேன். மகிமையான வேறு வசனத்தை வார்த்தைகளை எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. தெளிவான வசனங்களையும் வார்த்தைகளையும் தெளிவாக கொடுத்து எங்க பிள்ளைகள் பிரகாசிக்க கத்தக்கிரிய செய்வீராக. ஒளியாக எங்க பிள்ளைகள் மேன்மை காண எந்த மந்திரங்களுக்கோ, எந்த பூஜைகளுக்கோ, எந்த புரஸ்கார சக்திகளுக்கோ, எந்த மாம்சமான மனுஷனுடைய முறுமுறுப்பு எரிச்சலுக்கோ பொறாமைகளுக்கோ எந்த கிரியைகளோ பிள்ளைகளை ஒப்புகளுக்காதபடிக்கு என் தேவ பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே தள்ளப்பட்ட நன்மைகளை கொடுப்பீராக.
குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரை கண்ணு பார்த்த கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு புது வழிவாசலை ஏற்படுத்தி கொடுப்பீராக. சாட்சியால வாழ்க்கை வாழ முடியவில்லை என்று கண்ணீர் வடிக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆண்டவர் துணை செய்வீராக. படிப்பதற்கு ஞானமில்லையே என்று சொல்லி கதிகலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு புதிய வல்லமையை நீர் வைப்பீராக, புதிய கிருபை வைப்பீராக. படிக்க வைக்க பணத்திற்கு என்ன செய்வேன் கலக்கிற பிள்ளைகளுக்கு வழியை திறப்பீராக. இயேசு நாமத்தில் இன்று திறக்கிறதை நான் காண்கிறேன். அவன் ஞானமில்லை என்று சொல்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுக்கிறதை காண்கிறேன். கர்த்தர் கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு ஐஸ்வர்த்தனம். ஆண்டவரே, என் பிள்ளை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாளே, எப்படி நான் படிக்க வைப்பேன் என்று கண்ணீரோடு கதறி நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ தொலைந்து நான் முடிப்பேன். இயேசுவின் நாமத்தால் கிரியை நடக்கிறபடியா நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே எங்க பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துவீராக. நல்ல தேர்ச்சியை கொண்டை நன்றி. நல்ல நன்மையான வார்த்தையில் கேட்க கிருபை செய்து நன்றி. எங்க தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் எங்க பிள்ளைகள் இந்திய தேசத்தில் வாழுகிற பிள்ளைகள் அதிக ஞானம் உள்ள பிள்ளைகளாய் வளர, கர்த்தருக்கு பயந்து நடக்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்ய அப்ப நீ இறக்கம் செய்வீராக. எங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்க தேசத்தின் வாசிகள் ஒவ்வொருவரும் ஒளியாய் பிரகாசிக்க அப்ப நீ இறக்கம் செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துங்கிற ஒளி ஒவ்வொரு மேல் உதிக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. இயேசுவை அறிந்து கொள்வார்களாக. இயேசுவை ஒளியை பெற்றுக்கொள்வார்களாக. வசனங்களை கேட்பார்களாக. வேத வசனங்களை அறிந்து கொள்வார்களாக. அதனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வார்களாக. அது வெளிச்சங்களை அறிந்து கொள்வார்களாக. மருந்து மாத்திரைகளுக்கு வைத்தியங்களுக்கு ஒப்புக்கொடுக்காதபடிக்கு விசுவாச வார்த்தைகள் வல்லத்தக்க கிருபை செய்வீராக. மாம்சத்தின் சரீரத்தை அழிக்காதபடிக்கு ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜெபித்து சமாதான சந்தோஷம் ஆசீர்வாதமான வாழ்க்கையை பின்தொடர கிருபை செய்வீராக. இயேசு நாமத்தில் பலப்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லா தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு ஜெபித்திருக்கிற அற்புதங்களை அதிசயங்களை காணும்படிக்கு கர்த்தர் உங்களை கிரியை செய்வாராக. ஆமென்.